இந்த ஏழை கூப்பிட்டான். சங்கீதம் 34 அதிகாரம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி மீட்டு விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டார். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஏழை கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தராகிய தேவன் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும் நீக்கி ரட்சிக்கிற தேவன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைகிற வார்த்தையின்படி எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறோமோ அவர் நம்மை பிரகாசமடைய செய்கிற தேவன். ஒரு நாளும் நம்முடைய முகத்தை வெட்கப்படுத்தாத தேவன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்முடைய துதி எப்போதும் வாயில் இருக்கும்போது, அவரை ஸ்தோத்தரிக்கும் போது, அவரை குறித்து நம்முடைய ஆத்மா மேன்மை பாராட்டும் போது, கர்த்தர் மகிமைப்படுத்தும் போது, கர்த்தரை உண்மையாய் தேடும் போது அவர் நமக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க வேண்டும். கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, அவரை உயர்த்தும் போது அவர் அதில் பிரியப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்க கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. கர்த்தரை துதிக்கும் போதெல்லாம், கர்த்தரை மகிமைப்படுத்தும் போதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகள் தகத்தெறிய கர்த்தர் உதவி செய்வார். யோர்தானை பின்னிட்டு பார்க்க செய்வார். அந்த துதியின் சத்தத்தை கேட்டு சத்ருவானவன் ஓடி போவான். துதியை கேட்டாலே சத்ருவான அதிர்ந்து போவான். நம்முடைய ஆராதனை தேவன் ஒருவருக்கே நாம் செலுத்துவோம். ஏனென்றால் அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவர் ஒருவரே எல்லா கனத்துக்கு உரியவர். அவர் ஒருவரே எல்லா மகிமைக்கு பாத்திரர். என சர்வ சேனைகளும் அவரால் உண்டாயிற்று. சர்வ லோகமும் அவருக்குரியது. ஜெபிக்கலாம். எங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இதோ இந்த வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு எல்லா இக்கட்டுக்கும் இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனே, கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு விடுதலை செய்கிறவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்போது எங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்கிறவர், எங்களுக்கு விடுதலை தருகிறவர். நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுதலையாவார் என்று விசுவாசித்து ஜெபிக்கிற ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்த நாமத்தை உயர்த்துன்ற வார்த்தையின்படி ஜெபிக்கிறேன். மகிமையான காரியங்களை செய்யுங்க. துதிக்க துதிக்க அற்புதங்கள் நடைபெறுவதாக. சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்களாக. எங்கள் ஆத்துமா எப்போதும் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.